ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே சுலபம். இதில் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, முட்டை எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு வளர்ச்சிக்கு தேவையான வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், வைட்டமின் எல்லாமே கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல பொலிவாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க ஸ்கின் வந்துட்டு நல்லா வந்து எடுத்துட்டு நான் வந்து பெரிய சைஸ் பல்லில் வந்துட்டு நான் வந்து துருவிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக கிடைக்கும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா 1 வயசு 1.5 வயசு வரைக்குமே நல்லா மசிச்சு சாப்பிடுவாங்க. 1.5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட்ற பழக்கம் கிடைக்கும். இது வந்து 1.5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்களே கையில் எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்துட்டு நம்ம லென்த்தியாக வந்துட்டு நம்ம சீவியாச்சு. இந்த மாதிரி சீவுறதுனால குழந்தைங்கள் நல்லா மென்று சாப்பிடவும் செய்வாங்க. அதே சமயம் வந்துட்டு ஈஸியாகவும் குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை வந்து கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா வந்து சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா காய்கறி அப்புறம் முட்டைலாம் ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது கூட வந்துட்டு நான் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகு சீரகத்தூள் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா வச்சிட்டாலே போதும். நல்லா வந்து குக் ஆகிடும். இதில் வந்து நான் வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா காரம் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னா, நீங்கள் வந்து மிளகுத்தூள் வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டு பழகிறப்ப நம்ம வந்து வீட்டில் செய்கிற ஃபுட்டே வந்துட்டு ஊட்டி விட்டால் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பழகிப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக குக் ஆகியாச்சு. இது வந்து ஈவினிங் டைமில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். 11 o'clock மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெதுன்னு இருக்க டெம்பரேச்சரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஊட்டி விடுங்க. 1.5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு வச்சுடுங்க. அவங்களே நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. முக்கியமாக நல்ல பசி எடுக்கிறதுக்கப்புறம் செஞ்சு கொடுங்க. அப்போ தான் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா பேபிஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு